நம்ம உடலில் என்ன காரணங்களால் 3 அடுக்குகள் நிறையா இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விரல்களில் 3 அடுக்கு, மூக்கில் 3 அடுக்கு, உதடில் 3 அடுக்கு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, எல்போ ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் ஜாயிண்ட்டு 3 அடுக்கு. என்ன காரணத்துக்காக இந்த 3 அடுக்குகள் இருக்குது? இறைவன் தன் திருமறையில் சொல்லும் பொழுது, தாயுடைய கருவயிற்றில் 3 அடுக்குகளாக உம்மை படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். எல்லா வியாதிக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்றது தொழுகை. தொழுகையில் நம்ம 3 நிலைகளை நீங்கள் மையப்படுத்தலாம். ஒன்று தக்பீர் கட்டுறது, இன்னொன்று ருக்கு செய்கிறது, 3வது சஜிதா செய்கிறது. இந்த 3 நிகழ்வும் வளிமண்டலத்தில் எப்படி வானடுக்கில் காற்றும் சூரியனும் இருக்கோ, நடுவடுக்கில் எப்படி மண்ணும் மலையும் இருக்கோ, கீழடுக்கில் எப்படி நீரும் இருக்கோ, இந்த 3ஐயும் சமநிலைப்படுத்தி நீர் சுழற்சியை முறைப்படுத்தக்கூடிய முறை இந்த 3 முறை. தக்பீரு, ருக்கு, சுஜூது நம்ம சரிவர செய்கிறதுனால நம்ம உடல் சூட்டை தணித்து நம்மளுடைய நீர் சுழற்சியை அதிகப்படுத்திக்கலாம்.